கண்டிப்பாக இந்த சித்த வித்தை பயிற்சியாளர்கள் சமாதி தொடுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய உயிரை அசைய வைக்கிறது தான் ஜபம். ஜபங்கிறது பலமாக ஏற்றி இறக்குவது தாங்காது. நான் கதாகதம் சொல்லியிருக்காங்க, அது பாருங்க. கதாகதம் ப்ராக்டிக்கலாக காட்டக்கூடாது. அந்த உயர்ந்த நிலை பிரம்மரந்திரம், பிரம்ம கபாலம் திறக்கும். கண்களுடைய நோக்கம் மேலே இருக்கணும், நினைவு மேலே இருக்கணும், பிரம்மானந்தம் உருவாகும். கடைசாலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி நிலை அந்த இடத்துல என்ன நினைச்சாலும் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ தானாக வருது. ஆனந்தப்பட்டு அந்த உயிர் அமிர்தத்தை சுரக்கும். அன்பர்களே வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது ஸ்ரீ குரு பரானந்தா சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதி பத்தியும், அந்த இடத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பாலன் ஐயா அவர்களுடன் கொண்ட ஆன்மீக உரையாடல் பத்தியும் தான். இந்த இடம் ஸ்ரீ குரு பரானந்தா சுவாமி பேரின்ப தபோவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற கொளத்தூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 30 நிமிஷம் தூரத்துல தான் இந்த இடம் இருக்கு. இந்த ஆசிரமம் ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கு. இறைச்சல் இல்லாம ரொம்ப அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாலன் ஐயா அவர்கள். குரு பரானந்தா சுவாமி அவர்கள் சிவானந்த பரமஹம்சரோட சிஷ்யர். அவர்கிட்ட இருந்து சித்த வித்தை தீட்சை வாங்கி பழகி சாதிச்சு சமாதியும் ஆனவர். இங்க சிவானந்த பரமஹம்சர் வழி சித்த வித்தை கத்துக் கொடுக்குறாங்க. ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை போகணும், இறைநிலை அடையணும், சமாதி நிலை அடையணும் அப்படின்னு தேடுதல்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க தெள்ள தெளிவான வழிமுறை சொல்லித்தராங்க. இது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப விளக்கமாகவும் இருக்கும். ஏற்கனவே பயிற்சியில இருக்கிறவங்க கூட ஏதாவது குழப்பங்களோ பிரச்சனைகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்தா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா மிகவும் தெளிவா எடுத்து சொல்றாரு. ஐயா ஜீவசமாதியான குரு பரானந்தாவோட நேரடி சிஷ்யர். அவர்கிட்ட இருந்து நேரடியா சித்த வித்தை கத்துக்கிட்டு பலருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஜீவசமாதி அடைஞ்சவங்களுக்கும் சமாதி அமைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவம் மிகவும் அதிகம். ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிக் கொடுப்பவர்களை காண்பது மிகவும் அரிது. அதனால உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாலனையா அன்பா தெளிவா புன்முகத்தோட ஒளிவு மறைவில்லாம பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. பாலனையா பல விஷயங்களை இந்த காலநிலையில சொல்லியிருப்பாரு. சித்த வித்தை பத்தியும் பயிற்சி பத்தியும் அதனால வரும் அனுபவங்கள் பத்தியும் சொல்லியிருப்பாரு. எல்லாமே வெளிப்படையாவே பேசியிருப்பாங்க. அதை நீங்க முயற்சி எதுவும் பண்ண வேண்டாம். இது ஒரு அறிவு பகிர்வாகவே நீங்க பார்க்கணும். பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியா போய் தீட்சை வாங்கி கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பயிற்சி பண்ணுங்க. குருமுகமா கத்துக்கிறது தான் சரியான வித்தையா இருக்கும். அதுதான் பாதுகாப்பானதும் கூட. இன்னும் ரெக்கார்ட் பண்ணாத ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். என் பேர் பாலனுங்க. ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமி அப்படிங்கிற ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தை அவர் தான் உண்டு பண்ணார். இதை இப்போ தச்சமே நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். குருபரானந்த சுவாமி அப்படிங்கிறவங்க உருவன்பேட்டை பகுதியில் உள்ள பெரியபட்டி அப்படிங்கிற கிராமத்தில் 1902 பிறந்தார். 30 ஆண்டு காலம் அந்த இடத்துலேயே தங்கியிருந்து ஜமீன் அப்படிங்கிற முறையில் அவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 30 வருஷம் கழித்து அவர் அன்னார் ஒரு நாள் சன்னியாசம் எடுத்துக்கிறார். அம்மா கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் கடவுளை தேட போகிறேன்மா, எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்குறாரு. அம்மாவும் சரி போயிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் குருபரானந்த சாமி யோசிச்சுட்டே இருக்காரு. அண்ணன் கடவுளை தேட போகிறாரு, நம்மளும் கடவுளை தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, அதுவும் அம்மா கிட்ட அந்த அனுமதி கேட்டுட்டு அம்மாவை 3 சுற்றிட்டு வெளியே வர்றாருங்க. வெளியே வரும்போது கால்நடியாகவே தான் வர்றாரு. முதல் முறையாக செஞ்சேரி மலை வர்றாரு. அங்கே இந்த வெள்ளிங்கிரி அந்த செஞ்சேரி மலை ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்குறாரு. ஐயா, நான் உங்களை நம்பி வெளியே வந்துட்டேன். எனக்கு இந்த கடவுளுடைய அனுபவத்தை எனக்கு உணர்த்தணும். நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் இதை தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்போ ஒரு பூ அவர் மேல் விழுகுது. ரைட்டு, ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சன்னியாசத்துக்கு தயாராகிட்டார். அப்படி வரும்போது ஊருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருப்பார். ஏன் ஊருக்கு ஒரு நாள் இருக்கிறார் அப்படின்னா, துறவரம் அப்படிங்கிறது சுற்றம் இல்லாதது, பற்று இல்லாதது இல்லைங்களா? அதனால ஏதாவது ஒரு ஊரில் போய் நிரந்தரமாக தங்கி இருந்ததுன்னா உறவுகள் கூடிடும். ஐயாம்பாங்க,
தம்பிம்பாங்க, அண்ணன்பாங்க. அப்போ உறவுகள் கூடியிருந்ததுனால ஊருக்கு ஒரு நாள் மட்டும் இருந்து இந்த சன்னியாசத்தை பயிற்சி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு நாள் தங்கிட்டு வர்றாரு. இப்படியே சில ஆசிரமங்களையும் போய் கொஞ்ச நாள் தங்கினார். திருச்சி ஆசிரமத்துலேயும் கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியில் சரி நாம் முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிங்கிரி மலை ஏறாரு. மேலே போய் ஒரு 90 நாள் தவம் பண்ணுறாரு. 90 நாள் தவம் பண்ணி தனக்கு முக்தி வேணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனையே இருக்கும்போது 90ஆவது நாள் வந்து அவருக்கு உள்ளிலேயே அவருக்கு ஜீவன் உணர்த்தது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தை ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு உங்கள் கொள்கைகளை அங்கே ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமாதி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து ஆண்டவருக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தே வர்றாரு. எந்த இடத்துல நமக்கு இடம் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அவருக்கு தெரியாது. சரி நடந்தே வர்றாரு. நடந்தே வரும்போது இந்த ஊர் பேர் குளத்தூர் தான். ஆனால் அந்த காலத்தில் ஆதிநாராயணபுரம் தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குங்க, பெருமாள் கோயில்னு. அந்த கோயிலில் வந்து அவர் வந்து உள்ளே போய் இன்றைக்கி இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ பூச்சார் ஐயா அங்கே இருக்காரு. அவர்கிட்ட ஐயா நான் கையால் கிளம்புறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பாருங்கய்யா குளத்தில் தங்கி இருக்குது, கையால் கிளம்பிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அவர் கையாலெல்லாம் கழுவிட்டு தன்கிட்ட இருந்த திண்ணூர் எடுத்து சிவபெருமான்ட்டு நெத்தியில் வைக்கிறாரு. அப்போ அந்த பூசாரி ஐயா இங்கேயே தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே தான் தங்கணும் போட்டு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாரு. அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இந்த ஊர் பெரிய மக்கள், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னையவன்று பொன்னண்ணன் அவங்கெல்லாம் வந்து அவர் ஆதரவு கொடுத்து இந்த ஸ்தாபனத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிட்றாங்க. அப்போது இந்த ஸ்தாபனம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிற ஒருத்தர் காந்திபுரத்துக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு கேள்விப்படுறாரு. அந்த நேரத்தில் இவர் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால் சரி இப்படி ஒரு தகவல் வருது, நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. போய் நின்றுட்டுருக்காரு. அந்த சிவானந்தபுரத்தில் தங்கியிருந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்காரு. வெளியில் போயிட்டு வர்றாரு. ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மகான்கள். அதனால் அவங்களுக்கு உள்ளேயே எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு புறப்படும். சிவானந்த பரமஹம்சர் குருரானந்த சுவாமி பார்க்குறாரு, குருரானந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு புரிதல் ஏற்படுது. அப்போ சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறாரு தன்னோட வந்த சீடர்கள்கிட்ட, ஒரு அங்கே ஒரு ஐயா நிற்கிறாரு, அவர் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் சுவாமி எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், வாங்க நீங்களும் சாப்பிடலான்னு சொல்கிறாரு. நான் சாப்பிட்டு வந்துட்டேங்க, நீங்கள் மற்றது கவனிக்கணும்னு சொல்லிட்டு சிவானந்த பரமஹம்சர் சொல்லிட்டு குருரானந்த சுவாமி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி வந்த நேரத்தில் உள்ளே போகிறாரு, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் உட்காந்துருந்தாரு. சிவானந்த பரமஹம்சர் வந்து குருரானந்த சுவாமி உட்காந்துருந்த இடத்துல குருரானந்த சுவாமியோட மடியில் உட்காந்து தான் என்ன கேட்க வந்தாலும் அதை அப்படியே குருரானந்த சுவாமிகிட்ட கேட்காமையே சிவானந்த பரமஹம்சர் சொல்லி காட்டி கொடுக்குறாரு. அதே இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளோட புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விளக்கம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்தாபனத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்த ஸ்தாபனத்தை உண்டு பண்ணுறதே சித்த வித்தை அப்படிங்கிற பயிற்சியை தெளிவாக இந்த உலகம் அறியணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இதை கட்டியிருக்காங்க. இந்த ஸ்தாபனமே வந்து மனித வடிவத்தில் இருக்கும். பாருங்கள், மூலஸ்தானம், கழுத்து, நெஞ்சு, வயிறு, கால், வலது கை, இடது கை அப்படிங்கிற அமைப்பில் இதை கட்டியிருக்காரு. இப்படி கட்டிக்கிற இந்த ஸ்தாபனத்தில் அப்படியே எந்தெந்த இடத்துல போய் பார்த்தாலும் அந்த கொள்கை வெளிப்படும். பாருங்கள், மனிதன் இந்த வடிவத்தில் இருக்காரு. மனிதனுக்குள்ள பிரச்சனைகள் பாருங்கள் பக்தர் வச்சிருக்காரு. பொய், சூது, வஞ்சகம், களவு, காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 10 குணங்களுக்கும் குருவுக்கு சத்தியவாதத்தோடு குருகாணியாக அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் இந்த பிரம்மஞானசத்தில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. இந்த கொள்கைகள் எல்லாமே குருவுக்கு கொடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற பொருள் தான் இறைவன். அதனால் அதை பயிற்சிருக்காரு. அது பக்கத்தில் பாருங்க, சிவானந்த பரமஹம்சர் படத்தை போட்டு சிவானந்த பரமஹம்சர் கிட்ட தான் எப்படி உபதேசத்தை வாங்கினாருன்னு சொல்லிட்டு அந்த முக்கோண வடிவத்தில்
ஒன்று போட்டு அது மேலே ஒரு லைட் போட்டு காட்டுறாரு. அது அந்த இடத்துல நின்று நான் இன்னொரு தடவை விளக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் இதை பார்க்கணுன்னு எல்லாருமே இந்த வாசி யோகத்தை தெளிவுக்கு வந்துடும்ங்கிற ஆர்வத்தில் சொல்கிறாங்க. சித்த வித்தை கொள்கைப்படி இந்த நிர்வகிக்காரு. யார் வேணாலும் வந்து சித்த வித்தை பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த பயிற்சி ரொம்ப தெளிவாக இருக்கும். அது இங்கே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா சிவானந்த பரமஹம்சர்கிட்ட நேரடியாக குருபரான சுவாமி இந்த பயிற்சி வாங்கியிருக்காரு. சிவானந்த பரமஹம்சர் இந்த பயிற்சி குருபரான சுவாமிக்கு எப்படி சொன்னார் அப்படிங்கிறத குருபரான சுவாமி தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. அந்த சீட்டு எல்லாருக்கும் தருவேன். அந்த அடிப்படையில் எழுதிட்டு வந்துருக்கேன். நானும் சாமிகிட்ட வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து இந்த பயிற்சியை தெளிவாக எடுத்துக்கிட்டேன். அவரே எனக்கு நேரடியாக வாசியோகம் காட்சி தந்தாருங்க. அந்த அவருடைய அனுபவம் முழுமையாக எனக்கு கிடைச்சதுனால இந்த சித்த வித்தை பற்றி தெளிவாக எல்லாருக்கும் சொல்ல என்னால் முடியுங்க. நிறையா பேருக்கு நானும் உபதேசம் கொடுத்துருக்கிறேன். விரும்புகிறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கிற முறை. தினசரி வரவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து மாதம் 2 தடவை இங்கே விசேஷம் வைக்கிறோம். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஒன்றும், பௌர்ணமிக்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து கூட்டு தியானம், இந்த வாசியோடு இருக்கவங்களெல்லாம் அழைச்சி எல்லோரும் சந்தித்து கூட்டு தியானம் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்க பொறுப்புலாம் சாமி. இப்போ நடைமுறை இப்படி இருக்குது. இப்போ இந்த வாசியோக பயிற்சி அதோடைய எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க? என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் இதில் வரும்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான வாசியோகம் கேட்டுக்கிறாங்க. ஒருத்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லி கொடுக்குற வாசி தான் சிறந்தது, மற்றது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சித்வேதாவில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறீங்க அதை சொல்ல முடியும்? தாராளமாக நல்லா தெளிவாக சொல்கிறேங்க. சாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து குருபரானந்த சாமிக்கு எப்படி சொல்லி தந்தாரு அப்படிங்கிறத குருபரானந்த சாமி ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு ஜோனை எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்கள். இதை பார்க்குறவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நாம் நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க முடியும். புதுசாக தான் ஒன்று நமக்கு தேவைப்படாது. நம்மக்கிட்ட இருக்கிறது உயிர் இருக்குது. உயிருக்கு சாட்சியாக மூச்சு ஓடுது. மூச்சு ஓடுது, உயிர் இருக்குது. இதை வந்து குடியிருக்கிறது, உயிர் குடியிருக்கிறது வந்து உடம்பு. இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு நாம் வந்து தெளிவு கொடுத்துட்டாலே நம்ம தீர்வுக்கு வந்துடலாம். அப்படி அந்த அடிப்படையிலங்க உயிரை கண்டுபிடிக்கணும். உயிரை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அதுக்கு மோட்சம் கொடுக்க முடியும். யார் எந்த விதமாக சொன்னாலும் ஆனால் முக்கியமானது உயிர். அந்த உயிரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சிவானந்த பரமஹம்சர் வந்து ஜபம்னு சொல்லிட்டு 10 தடவை உள்வழியில மேலும் கீழும் ஊத சொன்னார். ஜபம்னு சொல்லிட்டு அந்த ஜபம் பண்ணால் மட்டும்தான் அந்த உயிர் உங்களுக்கு புறப்படும். பாருங்க, அதை காட்டி தரார் பாருங்க. சிவானந்த பரமஹம்சர் வந்து இரு கண்களையும் அந்த புருவ மத்தியத்தை நோக்கிட்டு இருக்காரு. நோக்கம் அப்படின்னா புருவ மத்தியத்தில் அழுத்தம் கொடுக்குறாரு. பாயிண்ட் நம்பர் 1. அதுதான் போட்டிருக்காரு பாருங்க. 2 கண்களும் அந்த உயிர் மேலே அழுத்தம் கொடுக்குறாரு இந்த கண்கள் மூலிமா. 1. உங்க உயிர் காற்றா வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது மூக்கில் வெளியில வந்துட்டு உள்ள போகுங்க. இப்படி வெளியில வந்துட்டு உள்ள போனோம்னா நீங்க மோட்சத்தை அடைய முடியாது. அதனால அது உள் வழியில இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் சொல்லிட்டு பலமா கண்டத்திலிருந்து பலமா மேலே ஊத சொல்றாரு. ஊதும் போது அந்த புருவமத்தியத்தில் தான் உங்க வாசி போய் தொட்டுட்டு கீழே திரும்பணும். ஜபம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் உங்க நினைவும் அந்த புருவமத்தியத்தில் தான் இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய 3 பாயிண்ட் என்னன்னா, உங்க கண்கள் 2ம் அந்த புருவமத்தியத்தை நோக்கிட்டு இருக்கணும். உங்க வாசி போய் அந்த புருவமத்தியத்தை தொட்டு திரும்பிடணும். நினைவும் அந்த புருவமத்தியத்தில் தான் இருக்கணும். இந்த 3 செயல்பாடுகளும் அந்த புருவமத்தியத்தில் இருந்தால் அந்த உயிர் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். வேற எந்த விதத்திலையுமே உயிரை கண்டுபிடிக்க முடியாதுங்க. மூச்சாத்தானே உயிர் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மூச்சை பிடிச்சித்தானே அவங்க உயிரை தொட முடியும். அதுதான் சிவானந்த பரமஹம்சர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ஜபம் பண்ணுங்க. அது 10 நிமிஷம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆதாரம் வச்சிருக்கேன், எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ 10 நிமிஷம் பண்ணும்போது இந்த குரு மத்தியத்தில் இருக்கக்கூடிய உயிர் உங்களுக்கு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்ததுன்னா அந்த உயிரை உணர்ந்த பின்னாடி அதுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக, சந்தோஷம் கொடுக்கறதுக்காக,
கதாகதம் அப்படிங்கிற வாசியை எடுக்க சொன்னாங்க. இதை யாரும் பெரும்பாலும் சொல்றதில்லை. அந்த சிவானந்தபுரம் சொல்லியிருக்காரு, குருபரான் சாமியும் சொல்லியிருக்காரு. கதாகதம் அப்படிங்கிறது உள் சுவாசமாக மெதுவாக ஊதுறது. ஜபம்னா லாங் பிரீத்து, கதாகதம்னா இயல்பான சுவாசம். இந்த சுவாசம் வெளியில நடக்குதுல்ல, இந்த அளவுல உள்ள மெதுவா மேலையும் கீழே இயக்கணும். அப்பவும் உங்களோட நினைவு பூர்வமத்தியில் இருக்கணும். அந்த கதாகதம் சொல்லக்கூடிய மெதுவா ஓதுற வாசியும் பூர்வமத்திற்கு தொட்டு வரணும். நினைவும் அங்கதான் இருக்கணும், நோக்கமும் பூர்வமத்திற்கு தான் இருக்கணும். இப்படி அந்த 3 பாயிண்ட்டும் பூர்வமத்தியில் வச்சு நீங்க செயல்பட்டா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆனந்தப்படும். அந்த ஆனந்தத்தை பிடிக்கிறதுக்காங்க கதாகதம் சொல்றாங்க. இது 40 நிமிஷம் செய்யலாம். தியானத்தின் போது மட்டும் 40 நிமிஷம் செய்யலாம். ஆனா நீங்க சதாவும் இந்த கதாகதத்தில் இருக்கலாம். இதுக்கு பேரு பிராணாயாமம். ஒரிஜினலா பிராணாயாமம் அப்படிங்கிறது வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா உள்ளிலேயே உங்கள் பிராணம் மேலும் கீழும் இயங்கிக் கொண்டிருந்தால் மட்டும்தான் பிராணாயாமம். பிராணம் உள்ளில் மேலும் கீழும் இயங்கினால் அது பிராணாயாமம். வெளியில வந்துட்டு போனாலோ சுவாசத்தை மாற்றி பண்ணினாலோ அது பிராணாயாமம் இல்லைங்க. நாட்டுத்தியா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேற பேர் ஏதாவது கூட வச்சுக்கலாம். ஆனால் சிவானந்தபுரம் சார் உள்ளில் நடக்கிற பேர் தான் பிராணாயாமம் சொல்லியிருக்காரு. அது சித்த எழுத்துல எடுத்து படித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுங்க. இதுதாங்க இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்கிற இந்த நல்ல விஷயம். இதுக்கு நான் ஒன்று பண்ணுவேனுங்க. நான் உங்களுக்கு வாசி யோகம் எப்படி பண்ணால் உங்களை உயிரை உணர முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா காட்டிட்டானுங்க. இந்த பாருங்க, ஜீவன் வந்து பூர்வ மத்தியத்தில் இருக்குது. ஜீவன் பூர்வ மத்தியத்தில் இருக்குது. இப்போ இந்த ஜீவன் பூர்வ மத்தியத்தில் இருக்கிறத ஜபம் பண்ண சொன்னாரு. இப்போ பாருங்க, ஜபம் பண்றேன் நான், அதாவது பிராக்டிக்கலா வெளியில ஓதுறேன். இதை நீங்க உள்ளதான் மேலும் கீழும் இயக்கணும். பாருங்க, ஊதி பார்க்கறேன் பாருங்க. அப்போ அது அசையுது. இப்போ அந்த ஜபம் பண்றதே உள்ளில் இருக்கக்கூடிய உயிரை அசைய வைக்கிறது தான் ஜபம். இது வந்து 10 தடவை மேலும் கீழும் ஏற்றி இறக்குனா போதுங்க. இதவே நீங்க ஜபமே பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ஜீவன் தாங்காது. ஜபங்கிறது தினமா ஏற்றி இறக்குவது தாங்காது. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், ஊதுனோ அசைஞ்சது கண்டுபிடிச்சிட்டோம். நான் கதாகதம் சொல்லியிருக்காங்க, அது பாருங்க. கதாகதம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மெல்ல ஊதுறேன். அந்த மெல்ல ஊதுறது பேரு கதாகதம். கதம்னா செல்வது, ஆகதம்னா வருவது. உள்ளிலேயே செல்வதும் வருவதுமாக இருக்கணும். அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய உயிர் ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இதைத்தானே அவங்க ரொம்ப தெளிவாக சொல்ல வந்தாங்க. அதை நான் வந்து இந்த மாதிரி காட்டித்தாங்க. உள்ளுல ஊதுறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நானும் நம்ம ஊதும்போது வெளியில தான் வருது மூச்சு எல்லாருக்குமே. இப்ப நீங்க எங்களை செய்ய சொன்னீங்கன்னா நாங்க வெளியில ஊதுவோம். அப்ப உள்ள ஊதுறதுன்னா எப்படி? அதை நான் வந்து பிராக்டிக்கலா காட்டக்கூடாது, இருந்தாலும் காட்டி தரேன், உங்களுக்காக காட்டி தரேன். பாருங்க, இந்த பொருளை நான் வந்து உள்ளில் ஊதி கண்டுபிடிச்சுக்குவேன். பாருங்க, கண் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி கண்கள் வந்து அந்த உயிர் மேல பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். காற்று வந்து உள்ளிலேயே மேல போய் அதை தொட்டுட்டு கீழே இறங்கிடணும். நினைவு அதை மேல வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா காட்டுறேன். பாருங்க, இப்போ மூக்கில் இருக்குங்கிற உதவும் இல்லைங்க. கண்டத்துக்கு மேலே ஏற்றினேன், கண்டத்துக்கே இறக்கிட்டேன். இது ஜபம் 10 நிமிஷம் பண்ணா உங்களுக்கு இருக்கிற உயிர் வந்து உங்களுக்கு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்த பின்னாடி நீங்க ஜகாகலம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, நார்மல் பிரீத் பாருங்க.
இப்போ அந்த உயிரை போய் தொட்டுட்டு வருது, அந்த உயிர் வந்து சுகமா இருக்கு. இது 40 நிமிஷம் பண்ணணும். 40 நிமிஷம் கழிச்சு நெக்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. அதாவது உயிரை அங்கேயே நிறுத்தி பழகிறது. அப்போ அந்த உயிரை அங்கேயே நிறுத்தி பழகிறது எதுக்காகனா, நாளைக்கு சமாதி ஆகிறதுக்காக அந்த உயிர் நிற்கணும் நல்ல சிரசுக்குள்ள. அதுக்காக அமைதியா சுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கண்களோட நோக்கத்துக்கும் நினைவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கணும். சரி, ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும் மறுபடியும். ஏன்னா அந்த நெஸ்டியோட எந்திரிச்சோம்னா கீழே விழுந்துருவோம். ஏன்னா உயிர் ஒரு இடத்துல நிற்கிது, அதனால கீழே விழுந்துருவோம். அதனால நாம ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலைஞ்ச பின்னாடி ஆத்ம நமஸ்காரம் கொடுத்துட்டு சுகமா நடமாடும். இப்ப இந்த முதல் 10 நிமிஷம் நம்ம வந்து பலமா ஊதிக்கணும். அது ரொம்ப நேரம் பண்ணா உடம்பு தாங்காது. அது வந்து எதனாலன்னா, ஒரு பொருளை வந்து இடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொருள் எவ்வளவு நேரம் தாங்கும்? பலமாவே உயிர் மேல ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உயிர் எவ்வளவு நேரம் தாங்கும்? அதனால பலமா ஊதுனா தலைவலி வரும், வேற ஏதாவது உபாதைகள் சிறுசுக்குள்ள நடக்கும். எங்கிட்ட ஒரு 4 பேர் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. ஜபமும் சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. உயிர் போய் மேலே எங்கேயோ நின்றுடுச்சு. அவங்களுக்கு தூக்கம் வரல, நினைவு இல்லை, பசிக்கலை. அப்புறம் வந்தாங்க என்கிட்ட, சாமி அது ஒன்றுமே புரியாமல் போயிடுச்சு, இப்போ நினைவோடு சரியாக நிற்க மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் தெளிவுபடுத்தாங்க, சொன்னாங்க இங்கே போங்க சரியாகும்ட்டு, அதனால் வந்திருக்கேன். சரி அப்படின்னு ஒரு 10 நாள் நீங்கள் இங்கே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அது வர வச்சு இருக்க வச்சு 10 நாளும் நான் இந்த முறையில் பயிற்சி கொடுத்தோன்னே அது வந்து சரியாயிடுச்சுங்க. ஏன்னா மேலே போன நினைவு உயிர் நான் புருவ மத்தியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அப்புறம் வாசி ஸ்மூத்தாக பண்ண சொன்னதுனால அவங்க தெளிவுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி நடந்ததுனால தான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக ஜபமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு சிரமங்கள் வரும். அதனால் கதாகதம் பண்ணுங்க, சுகமாக இருக்கலாம். அதுதான் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம ஒரு படிநிலை போயிருக்கோம், இது பண்ணிட்டு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்போ இங்க வந்து உங்களுக்கு உணர்வு வந்து உயிரை கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்ச உயிரை உங்களுக்கு நிம்மதி கொடுப்பதற்காக கதாகதம் பண்ணிட்டீங்க. உயிரை கண்டுபிடிச்சிங்க, கதாகதம் பண்ணீங்க. கதாகதம் பண்ணுன்னு அது இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் இல்லைங்களா? அந்த உயர்ந்த நிலை பிரம்மரந்திரம். அங்கிருந்து தான் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். அதனால மேல் அந்தர்முக நோக்காக மேலே ஊது, ஊத ஊத பிரம்ம கபாலம் திறக்கும், பரபிரமத்தை உணரலாம், அனுபவிக்கலாம், அங்கு தங்கியிருப்பதே மோட்சம் அப்படின்ட்டு குருபராம் சாமி எழுதி வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் இதே சிஸ்டம் இப்போ இங்கே புருமதியத்தை ஆரம்பிச்சிங்க இல்லையா, இது இங்கே விட்டுட்டு இதுக்கப்புறம் மேல் அந்தர்முக நோக்கத்துக்கு போகணும். ஆனால் சிஸ்டம் இதே சிஸ்டம் தான். கண்களுடைய நோக்கம் மேலே இருக்கணும், நினைவு மேலே இருக்கணும், உங்கள் வாசியும் போய் அங்கே தொட்டுட்டு வரணும். ஜபம் கொஞ்சம் பண்ணிவிட்டு கதாகதம் அங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே பிரம்மானந்தம் உருவாகுங்க. அந்த பிரம்மானந்தம் உருவாகும். அதுக்கப்புறம் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உச்சிக்கு போய் உங்கள் ஜீவனை நிறுத்திட்டீங்கன்னா சமாதி ஆகிடுங்க. ஏன்னா ஜீவனை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே, அந்த ஜீவனை நீங்கள் இயக்கிட்டுருக்கீங்களே உங்கள் நினைவுனால, உங்கள் நோக்கத்தினால இயக்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் நோக்கத்தினாலே உங்கள் நினைவினாலையும் ஜீவனை கொண்டு போய் சகசாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி நிலை நிறுத்திடலாம். அது பேர் நிஷ்டை. அந்த நிஷ்டையும் பழகிட்டே இருக்கிறோம், நிஷ்டை ஆகிடும், சமாதி ஆகிடும். அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சுழுமுனையும் ஆக்னான்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஓகே, அது உள்ள மத்தியில இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு சில சமயம் அது அவேக்கன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு, விழிப்படைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது திறந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. 2 விதமா சொல்றாங்க. அப்ப விழிப்படையறதுக்கும் திறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஜபம் பண்றீங்க. ஜபம் பண்றது எதுக்குன்னா, உள்ள இருக்கக்கூடிய குதம் குய்யம் 2 அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பை வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு தான் பலமா ஊதுறீங்க. 10 நிமிஷம் பலமா ஊதும் போது அங்க இருக்கிற சளியோ ஏதாவது ஒரு அடைப்போ நீங்கிடும். அந்த வழியா காத்து ஏறும்போது சுழிவனி நோக்கி போயிடுச்சு,
அப்படின்னு உணர்ந்துக்கலாம். காற்று மூலியமாக தான் எல்லாமே உணர்றோம். இப்போ ஊதுனேன், காற்று ஊதுற பின்னாடி தான் அது அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த காற்று அந்த புதம் குய்யம் 2 ஓட்டையும் திறக்கிறதுக்காக ஜபம் பண்ணுறோம். ஜபம் பண்ணும்போது திறந்துச்சு அப்படின்னா மேலே ஏறும், மேலே சுழிமுனை நோக்கி ஓடும். அந்த சுழிமுனையில் உணர்வு வந்ததுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குங்க. ரெண்டும் ஒன்றே தான், திறக்கிறது ஒன்று தான், அந்த இடத்துல சுழிமுனை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது ஒன்று தாங்க. சுழுமுனை திறந்துடுச்சு. இப்ப என்னால காத்த உணர முடியல. என் நிலையில ஏதோ ஒரு கர்ம நிலை கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னால உணர முடியலன்னா வேற வழி முறைகள்ல என்னோட சூழ்நிலைகள்லயோ என்ன மனநிலைகள்லயோ ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா சுழுமுனை ஓப்பன் ஆகுறதுனால? உங்களுக்குள்ள சுழிமுனை திறந்துச்சு அப்படின்னா நீங்க கடவுளுடைய அனுகிரகத்துக்கு வந்துடுறீங்க. அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நினைவுகள் மூலமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் கடவுள் ஆனதுனால கடவுள் என்ன வேணாலும் செய்வார். இதுதானே உண்மை. கடவுள் நம்ம கேட்டால் கொடுக்குறாருன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சுழிமுனையில் திறந்துச்சு, சுழிமுனைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கடவுள் நிலையை அடைஞ்சாச்சு, சரிங்களா? பேரும் நிலையை தொட்டாச்சு அப்படின்னா கடவுள் நிலை தான் உங்களுக்கு. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். உங்களுக்கு அதில் ஆரோக்கியம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். யார் எது கேட்டாலும் அது சரியாயிரும் போல் சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள உருவாகும். அதெல்லாம் நீங்கள் நினைச்சது எதுவோ அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ தானாக வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குதுங்கய்யா. இதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. தெளிவாகவே சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள மறுமலர்ச்சி ஆயிடும், உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆயிடுச்சு, அதனால் நோய் உங்களுக்கு வராது. இது கேரண்டி. சுழுமுனை ஓப்பன் ஆகிறதும் 1000 தாமரை மலருதும் இது ஓப்பன் ஆகிறதுனால அது மலருதா இல்ல பிரம்மரந்திரத்தை நம்ம டச் பண்றதுனால 1000 தாமரை மலருதா? ஆமா, நீங்க ஏற்கனவே அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு. நீங்க உங்க காற்று மூலியமா போய் உங்க உணர்வு மூலியமா போய்தான் அந்த தாமரையை நீங்க தொடரணும். அந்த தாமரையில போய் உங்க மூச்சு காற்று போய் உட்காரணும். நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால தான் அது இருக்குது, கிடைக்குது. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்குள்ள அது அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் வாசியோகம் மூலிமா பழகி அதுக்கப்புறம் மேலே போய் மேலே ஏற்றி உங்கள் வாசியை மேலே உயர்த்தி உங்கள் நினைவை பயன்படுத்தி உங்கள் நோக்கத்தை பயன்படுத்தி அந்த தாமரையில் போய் நீங்கள் உணர்றீங்க. அந்த உணர்ந்த பின்னாடி நீங்கள் அங்கே ஜீவனை அங்கே தக்க வச்சுக்கலாம். அது சுழுமுனை ஓப்பன் பண்ண பிறகு தான் நடக்கும். அது சுழுமுனை கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முன்னாடி தான் நடக்கும். எப்படிங்கம்மா அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னா பூர்ணமான வழி இருந்தால் தானே அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் மெட்ராஸ்லேருந்து புறப்படுறீங்க, அப்போ நீங்கள் ரயிலே வர்றீங்க அப்படின்னா ரயில் டிக்கெட் வாங்கி ரயில் உட்காந்து கோயம்புத்தூர் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்போ இந்த இடத்துல குருவராம் சாமி ஆசிரமம் இருக்குது அங்கே போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி அதுக்குண்டான செலவு பண்ணி அதெல்லாம் செஞ்சால் தானே இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடிஞ்சது. அதே போல் தாங்க இதுவும் வாசி உயர்த்தி எல்லாம். அப்போ சுழுமுனையை ஓப்பன் பண்ணிட்டா நம்ம 1000 தாமரையை நம்ம முயற்சியால நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த பிரம்மரந்திரம் அது நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா எப்படி அதை நம்ம உணர முடியும்? ஆனந்தம் வரும். இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை சிவானந்த பரத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். சித்தவேதத்தில் கடைசி 22வது அத்தியாயத்தில் ஆனந்தம் அப்படிப்பட்டது என்பது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் யதார்த்தமாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் எதுவும் நினைக்கிறது இல்லை. நான் சொல்கிறது அல்லாது ஐயா சிவானந்த பிரம்மன் சொன்னது. ஆண் பெண் சேர்க்கையின் போது உங்களுடைய ஜீவசக்தி கதாகதம் நிகழ்ந்து மேலே போய் பிரம்மரந்தத்தை அந்த கதாகத நிகழ்வு மூலமாக பிரம்மரந்தத்தை தொட்டு சுக்கரத்தை திருடும் பொழுது அந்த ஒரு நொடி பொழுது உங்களுக்கு ஒரு இன்பம் நிகழ்கிறது. தொட்டு திருடி கீழ் நோக்கி வந்தால் அது சித்தின்பம். நீங்கள் சதா கதாகதம் பண்ணி பிரம்மரந்தத்தை தொட்டு நிலை நின்று கொண்டால் அது பேரின்பம். இப்படித்தான் அவர் வர்ணிச்சிருக்காரு. நீங்கள் அனுபவத்தில் வேணால் பார்க்கலாம். இதை காட்டி தர முடியாது, உணரத்தான் முடியும். 21 நாட்கள் தொடர்ந்து பிரம்மரந்திரத்திலே ஒருத்தவனால இருக்கான் அந்த உயர்நிலை சக்கரம்னா, அதுக்கப்புறம் அவன் மனமற்று போயிடுமா சமாதி நிலைக்கு போயிடுவான்ட்டு இருக்கு. சரி, அது உண்மைங்களா? 21 நாள் தொடர்ந்து அங்கேயே இருந்தோம்னா நீங்க கேள்விப்பட்டது அப்படி இருக்கலாங்க. சிவானந்த பரமேஸ்வரர் பொறுத்த வரைக்கும் நீங்க வாசியோகத்துல பண்ணி நீங்க பிரம்மரந்திரத்தில் போய் நிஷ்டையில இருந்து பழகிட்டீங்கன்னா நீங்க எப்போ நீங்க நினைக்கிறீங்களோ
போதும் அப்படின்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ ஈஸ்வரோர் ஐக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா அது தானாக அடங்கிடுங்க. இதுக்கு நாள் கணக்கெல்லாம் இல்லை, மனசு தான் உங்கள் நினைவினுடைய பலம், உங்கள் உயிரினுடைய ஆற்றல். அதுதான் பாருங்க, நம்ம யோகானந்தர் அமெரிக்காவில் 700 பேர்த்த உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்தில் அழகு போகிறேன், நீங்கள் எல்லாம் வேணால் பேட்டி எடுத்துக்கோங்க, என்னை பற்றி ஆராய்ச்சி வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காருன்னா அவங்க ஏற்கனவே பழகினதை வச்சு அதை அப்படியே காட்டுறாரு. அதெல்லாம் என்ன ஒரு செகண்ட் அவர் சரி ரைட் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உட்கார்றாரு. அப்படின்னு 4 நிமிஷத்தில் எடுத்துட்டாரு, நேரம் எடுத்துட்டாரு, ஒன்றும் இல்லை. அந்த பயிற்சி மூலமாக அவர் அந்த நிலையை அடைகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுருக்காங்க அவருக்கு. ஜீவ ஐக்கியம் நீங்க சொல்றது உயிர் உள்ளேயே அடங்குறதா இல்ல உயிர் வெளியில போறதா? வெளியில போனா மரணம், உள்ளேயே நிலை நீத்திட்டா. அப்ப மகா சமாதின்றதும் ஜீவ சமாதின்றது ரெண்டுமே ஒண்ணுதான். மகா சமாதி அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லைங்க, சகசிராரத்துல போய் நின்று தொடர்பு பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு வெளியில போறதும் வரதுமா இருந்தால் அது மகா சமாதிங்க. ஏதாவது ஒரு இடத்துல சிரசுல ஜீவன் வந்து நிலை நின்றுட்டா ஜீவ சமாதி. ஆனா அது ஜீவன்ன்றது அதோட இடத்துலதான் இருக்கு, ஐக்கியமாகும் அதே இடத்துலதான் ஐக்கியமாகும், அங்கேயேதான் நிற்கும். அவன் அங்கேயேதான் நிற்கும். இப்போ மகா சமாதினா வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எல்லா தொடர்பும் உள்ளது மகா சமாதி. ஆனா வெளியில உயிர் போயிட்டு வந்துடும். அவங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் வேணும்னா இருக்கும், இல்லன்னா வெளியில போயிட்டு வந்துடும். இப்ப வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. இப்ப எங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு பண்ணணும்னு தோணுது. ஆனா இத பண்ணும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு, உடல் ரீதியான நிறைய விஷயங்கள். இப்ப இதுல நமக்கு வந்து இந்த கால பீரியடுக்கு மேல நமக்கு ஒரு பதட்டமோ இல்ல மயக்கமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணும்போது வருமா? ஆரம்ப நிலையில உங்களுக்கு தடுமாற்றங்கள் வரும். அது குரு முகமா நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு 2 தடவை 3 தடவை குரு கிட்ட வந்து உட்கார்ந்து காட்டி தர குரு, அது நிரந்தர குரு இல்லை, மனமே குருன்னு தான் எங்க மகன் சிவானந்தர் சொல்றாரு. ஆனாலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் காட்டி தர்றாரோ அவங்ககிட்டயே உட்காந்து கொஞ்ச நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே சிஸ்டத்திற்காக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது, தெளிவாக நீங்கள் போய் அடைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நிலை வரைக்கும் தான் யோக பயிற்சி பண்றோம். இப்ப நீங்க யோக பயிற்சி பண்றீங்க, ஒருவேளை நீங்க பிரம்மரந்திரத்தை தொட்டுட்டீங்க, இது வரைக்கும் பயிற்சி பண்ணது அவ்வளவுதான், இதுக்கு மேல பண்ண தேவையில்ல, அதுவே கூட்டிட்டு போயிடும் இனி கால முறையில அப்படின்னு ஒரு இது இருக்கா? கண்டிப்பா இந்த சித்த வித்தை பயிற்சியாளர்கள் சமாதி தொடுவாங்க அப்படிங்கிறது உறுதிங்க. சிவானந்த பரமேஸ்வரர் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உரிய காலம் வரும்போது நான் உங்களை அழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சதா அவரை நினைச்சிட்டு இருக்கணும், அவருடைய கொள்கையை பத்தி நீங்க கடைபிடிச்சிட்டு இருக்கணும், சதா அவருடைய எண்ணத்திலே நீங்க இயங்கிட்டு இருந்தா நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போய் அந்த நிலையை அடைஞ்சிடலாம். அவரே அந்த பயிற்சின்றது ஒரு நிலை வரைக்கும் தான், அதுக்கு மேல அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. அது நமக்கே தெரிஞ்சிடும், இந்த நிலை நமக்கே பூராமே தெரியும். நீங்க நினைச்சாலும் பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஐயா என்னை அழைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு சதா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க அடைஞ்சிடலாம். இல்ல உடல்நிலை கூறுகள் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னாலும் பயிற்சி பண்ணதுனால அந்த ஜீவன் போய் இப்போ ரெஸ்ட்டுக்கு போயிடும். தாராளமா நீங்க இந்த பயிற்சியை நல்லா எடுங்க, ஜீவன் முக்தி வரும். குருமுனை ஓப்பன் ஆன பிறகு ஒரு விதமான மயக்க நிலை இருக்கு, ஒரு போத நிலவுக்குது, ஒரு போதையிலே இருக்கும், மனமற்ற நிலையிலையும் உட்கார்றோம். இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மைதான், அது சாமியோட ஒரு இடத்துல நோட்ல எழுதி தான் வச்சிருக்காரு. அந்த மேகங்கள் திரண்டு வர மாதிரி உணர்வு வரும், இந்த கொஞ்சம் ஒரு மயக்க நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் போக போக அது தெளிவு நிலைக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய உயிர்களுடைய ஆற்றல் பெருகிடும். நீங்க பயப்பட தேவை. அந்த மாதிரி ஒரு மயக்க நிலை வரும்போது அப்ப நம்ம பயிற்சியை தொடர்ந்து பண்ணலாமா இல்ல டெம்பரரியா நிறுத்தி வைக்கணுமா? இல்ல ஒண்ணு நிறுத்த வேண்டாங்க, நீங்க மெல்ல மெல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அது அப்புறம் அது பழைய. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டுங்களா, விஷத்தை குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அது எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல விஷத்தை வந்து மோந்து பார்த்துட்டு இருக்கணும், மூச்சு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஊசி முனையில் அந்த விஷத்தை விட்டு நாக்கில் வச்சுக்கணும். இது கொஞ்ச நாளைக்கு பழகி அதுக்கப்புறம் ஒரு சொட்டு எடுத்து வைத்தாலும் அதை ஏற்றுக்குது, உயிர் வந்து அது பழகிடுச்சு. அதுபோல் பழகுனா எதையும் சாதிக்க முடியும். அதுக்காக உதாரணம் சொல்கிறேங்க, பழகுங்க கிடைக்கும். இப்ப சித்த வித்தையில வந்து அமிர்த நிலை போறாங்களா? கண்டிப்பா அந்த ஆனந்த நிலைக்கு போகும்போது ஆனந்தப்பட்டு அந்த உயிர் அமிர்தத்தை சுரக்குது.
உள்ளில் வந்து அமிர்தம் சுரக்குது. அது சிறுநாள் வழியாக உள்ள வரும். அது அப்படியே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆனந்த நிலையில அமிர்தம் சுரக்கிறதுனால உங்களுக்கு கேஸ் வரும், நல்ல ஆரோக்கியம் வரும். ஆனா அந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இல்ல, அவங்களுக்கு இந்த உலகமே ஒரு ஒரு தூசு மாதிரி தெரியும். கட்டற்ற நிலைக்கு போயிடுவாங்க. இந்த உலகம் நமக்கு தேவையில்லை, நாம தான் இந்த உலகம், நமக்குள்ளதான் இந்த உலகம் இருக்கு அப்படின்னு தானே சிவானந்தபுரம் சொல்றாரு. எல்லாமே உள்ளில் இருக்குன்னு சொல்றாங்க. 40 வயசுலயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிருது, உணர்ந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. சித்த வித்தையும் நம்ம கத்துக்கிறோம், நல்ல நிலைக்கும் போயிடுறோம். ஆனா நம்மளால உடனே வந்து நான் ஜீவ ஐக்கியம் பெறேன்ற முடிவை நம்மளால எடுக்க முடியாம போகுது இல்ல. எல்லாருமே ஒரு 60 வயசை கடந்தோ இல்ல 70 வயசை கடந்தோ தான் போய் அந்த நிலைக்கு போறாங்க, போய் உட்கார்றாங்க. அது கர்ம நிலையா இல்ல நம்மளா எடுத்துக்கிற முடிவா? இல்ல, கர்மா அப்படிங்கிறது வந்து இந்த சித்த வித்தியில நீங்க இணைச்சிக்க கூடாது. நான் தெளிவாகவே சொல்லிடுறேங்க. கர்மா அப்படிங்கிறது வந்து சித்த வித்தியோட இணைச்சிக்க கூடாது. கர்மாங்கிறது நீங்க செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் கர்மா அமையுது. சாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க சதா பிராணாயாமம் பண்ணாலே உங்களுக்கு கர்மாவை நீங்க வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதனால நீங்க சதா நீங்க பிராணாயாமம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, கதாகலம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கர்மாங்கிறது ஒன்று இல்லை, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாழாதீங்க அப்படின்னு தான் சிவானந்தபுரம் தெளிவாக சொல்கிறாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். கர்மான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அலையிறாங்க. அந்த நினைவே உங்களுக்கு சிரசுக்குள்ள நின்று அது ஆக்டிவேஷன் ஆகுது. எனக்கு கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த ஜீவன் அந்த நினைவாக மாறிடுது, கர்மா உற்பத்தி ஆயிடுது. அதனால சிவானந்தபுரம் தெளிவாக சொல்லிட்டாரு, கர்மா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாசியோகம் எடுத்தாலே கர்மா வந்து கழியும், கர்மா வந்து நீங்கிடும். அதனால் நீங்கள் சித்த வித்தியை தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கர்மாங்கிறது ஒன்று இல்லை, நீங்கள் முக்தி அடைவீங்க அப்படி தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சித்தவேதம் ஒரு புக்கை வந்து முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது. வாசி பண்றதுனால சுத்த உஷ்ணம் நிறைய உடம்புல வருது. அதனால சில பக்க விளைவுகளும் இருக்கு. அதிகமான சூடு, அதீதமான மயக்க நிலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சுத்த உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒருத்தவங்க வந்து தன்னை என்ன மாதிரி முறைப்படுத்திக்கணும்? அதாவது வந்துங்க, இந்த வள்ளலார் சொல்லியிருக்காரு, 3 மூலிகைகளை சொல்றாரு. அதாவது கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. இந்த 3 இதோட வந்து சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு சூப் மாதிரி வச்சு நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு நிலை சரிசமமாகவே வச்சுட்டு இருக்கும். வாசியும் நல்லா உயர்த்தி கொடுக்கும். தூதுவளைக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது, மேலே உயர்த்தி கொண்டு வர ஆற்றல் இருக்குது. அதனால் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பக்க விளைவுகள் எல்லாம் எதுவும் வராது. பக்க விளைவு சொல்றது எப்படி நம்ம பேலன்ஸாக வச்சுக்கிறது? இப்போ வந்து நீங்கள் உள்சுவாசம் ஓடும்போது ஒரு சிலருக்கு லோ பிபி கூட நடக்குது, உள்சுவாசம் தொடர்ந்து ஓடும்போது. அந்த மாதிரி இருக்குதுங்களா? அது உண்மையா? இப்போ வந்து நிஷ்டைன்னு சொல்றாங்க ஐயா, நிஷ்டைன்னு சொல்றோம். நிஷ்டைனா உயிரை வந்து நிலைநிறுத்துறோம். உயிரை நிலைநிறுத்திட்டா உயிரினுடைய இயக்கம் இல்லைன்னா ஜாஸ்தியா பிரஷர் இருக்காது. நீங்க அது பேர் லோ பிரஷர் வேணா வச்சுக்கோங்க. ஆனா ஹார்ட் பீட் வந்து அவ்வளவு வேகமா இயங்காது. உள்ளேயே நீங்க வாசி ஓடிட்டு இருக்குது. அதுக்கு வந்து உடனே டெஸ்ட் பண்ணிட்டு இவர் லோ பிரஷர் ஆகி போச்சு அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. அது வந்து ஜீவன் போய் அதனுடைய இருப்பிடத்தை தேடுறதுக்கு போகுது. ஜீவன் வந்து அந்த சொந்த இடத்துக்கு போய் உட்காருது. அப்போ வந்து உங்கள் உடல்நிலையில மாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டாலே இருக்கக்கூடாது. உட்கார்ந்துட்டாலே நல்லது. நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. அப்புறம் ஏசுலாம் நீங்கள் ஜபம் பண்ணி போட்டு வெளியில் நடமாடுங்க. ஏசுலாம் நிலைமை உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் பெருசாக பயப்பட வேண்டாம். அதனால எந்த விஷயமும் நடக்காது, நார்மலாக இருந்துக்கலாம். அதாவது வந்துங்க, நீங்கள் இந்த சித்த வித்தைக்குள்ள முழுமையாக வந்துட்டா, இந்த சித்த வித்தை பயிற்சி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது வர்ற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவேஷனுக்கு ஆகாது. நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன், அந்த பயத்தை கொண்டு போய் ஜீவன் மேலே வச்சுட்டிங்கன்னா அது ஆக்டிவேஷன் ஆகத்தான் செய்யும். ஏன்னா ஈஸ்வரோட ஐக்கியம் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் ஈசன்கிட்ட, அப்போ ஜீவனை தான் கொண்டு போய் அங்கே சேர்த்ததுக்கு பயிற்சி பண்ணுறோம். அப்போ நாம் நினைச்சா தானே அங்கே போய் அது சேருது. அதே போல் நீங்கள் பிரஷர் வருது, அது வருது, இது வருதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது வரதான் செய்யும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். என்னங்கய்யா? அதை பெருசாக வச்சுக்க கூடாது. அது பெருசாக வச்சுக்காம அதுக்கு தகுந்த இந்த சீரக தண்ணி, அந்த மோர் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே வாஷம் பண்ணி. நீங்க அந்த மாதிரி உணவு பழக்க முறையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஆமா, முடிஞ்ச வரைக்கும் என் உடம்புக்கு தகுந்தபடி உணவு முறையை நான் எடுத்துக்கிறேன். உடம்பு
சூடு ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த உணவும், குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த உணவும் எடுத்துக்கிறேன். அதனால கொஞ்சம் நான் தக்க வச்சுட்டு இருக்கேன். நண்பர்களே, இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சில விஷயங்கள் வந்து பதியப்படாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த விஷயங்களையும் சொல்கிறேன். ஜீவசமாதி அடைஞ்சவங்களோட உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால்கள் வந்து மடக்க முடியும். சாதாரணமாக இருந்தவங்களோட கை கால்கள் வந்து மடக்க முடியாது இல்லையா. ஆனால் ஜீவசமாதி அடைஞ்சவங்களோட கை கால்கள் வந்து மடக்க முடியும். மூச்சு இருக்காது, இதய துடிப்பு இருக்காது. ஈவன் மருத்துவர்கள் வந்தாலும் அவங்கள பார்த்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய உடம்புல வந்து உஷ்ணம் இருக்கும், உச்சந்தலையில் உஷ்ணம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரே இடத்துல வந்து 63 ஜீவசமாதிகள் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து சிவானந்த பரமஹம்சரோட சித்த வித்தை கற்றுக்கிட்டு அதன் வழியில் சமாதி ஆனவங்க. இந்த காலகட்டத்திலையும் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தவநிலையில் இருக்கும்போது ஜீவசமாதி நிலைக்கு போவாங்க. அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து 1 மணி நேரத்தில் வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்துடணும். நேரம் அதிகமாச்சு அப்படின்னா கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். சமாதி ஆனது அடைஞ்சது தான். இதே மாதிரி சிவானந்த பரமஹம்சர் அடிக்கடி சமாதி நிலைக்கு போவார். அப்போ அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவரை திரும்ப எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி எழுப்புறது வந்து ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். சித்த வித்தை கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க குருமுகமாக கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்க. இந்த இடத்துலையும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் தங்கியும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆன்மீகத்தில் நல்ல நிலை அடையணும், சமாதி நிலை அடையணும் அப்படின்னு தேடுதலில் இருக்கிறவங்களுக்கு சித்த வித்தை ஒரு வழிமுறை. நன்றி.